ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குஷ்டரோகி ரட்சிக்கப்பட்டான் என்கின்ற இந்த பாடத்துல முதலாவது பாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இந்த வியாதிக்கு சுகந்தாங்கன்னு சொல்லி கேட்பானா, அல்லது என்ன சுத்தமாக்குங்க என்று சொல்லி கேட்பானா? அப்படின்னா அவன் என்ன சுத்தத்தை கேட்டான் என்பதை பார்த்தோம். ஆண்டவர் இவனை பார்த்து மனது உருகிறதுக்கு காரணம் என்ன என்பதையும் பார்த்தோம். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. ஆண்டவர் கரங்களை வைக்காமலே அவர்களுக்கு சுகம் உண்டானது. ஆனால் இந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம் ஆண்டவர் கைகளை வைத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நாம பார்த்தோம். இப்போ பார்ட் 2 நீங்க பார்க்க போறீங்க. இந்த பார்ட் 2ல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த அற்புதத்தை நீ ஒருத்தருக்கும் சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு என்ன காரணம்? ஆசாரியனுக்கு மாத்திரம் நீ போய் இத காட்டுன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லி அனுப்பியிருக்கிறார்னா அதற்கு என்ன காரணம்? இந்த குஷ்டரோகி சுகமானது நிமித்தம் ஆண்டவர் யூதர்களுக்கு சொல்ல நேர்ந்தது என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட இந்த குஷ்டரோகி செஞ்ச காரியத்தினால தேவன் ஆண்டவர் பட்டணத்துக்குள்ள வர முடியாதபடி வனாந்திரமான இடத்திலே போய் தங்கியிருந்தார் அப்படின்னா இவன் செஞ்ச காரியம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த குஷ்டரோகியுடைய பாடத்தில் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் என்னத்தை கத்துக்க போகிறோம் என்பதையும் நாம பார்க்க போகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வீடியோவையும் நீங்க முழுமையா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுசா பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில உங்களை மறுபடியுமாய் இந்த பார்ட் 2ல சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த குஷ்டரோகியினுடைய சம்பவத்தை நாம் எடுத்து அதை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பார்ட் 1ல இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த குஷ்டரோகி வந்து அவன் எப்படி வேண்டிக் கொண்டான் என்பதை நாம் பார்த்தோம். எப்படி ஞானமாய் அவன் கேட்டு ஆண்டவர்கிட்ட எப்படி அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான் என்பதை பார்த்தோம். அதன் பிறகு அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிற அந்த தருணத்துல இவன் போகிறான். இவனை பார்த்து இயேசு மனதுருகிறதுக்கு என்ன காரணம் என்பதையும் நம்ம பார்த்தோம். அநேக அற்புதங்களை அவர் கையை வைக்காமலேயே செய்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த அற்புதத்தை செய்யும் போது அந்த குஷ்டரோகியை தொடுவதற்கு என்ன காரணம் என்பதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 40ஆம் வசனத்திலிருந்து 41 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப 42ஆம் வசனத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக 40வது வசனத்துக்கும் 41ஆம் வசனத்துக்கும் நடுவுல ஒரு முரண்பாடு இருக்கு. அது என்னங்கிறதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதனுடைய காரியங்களை இன்னும் நாங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு வேத வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு ஞானமாய் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, நாம இப்போ இந்த பாடத்துக்கு நம்ம போக போகிறோம். 40வது வசனம் 41ஆம் வசனத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த குஷ்டரோகி இயேசுவின் கிட்ட வந்து ஒரு குஷ்டரோகம் நிறைந்தவன், மனதுல வேதனையோடு கண்ணீரோடு வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லாம, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். ஓகே, 40ஆம் வசனம் அப்படி சொல்லப்படுகிறது. 41ஆம் வசனம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த நடுவுல என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து இப்படி ஒரு வியாதி இருக்கு, எனக்கு சுத்தமாகும்னு சொல்லியிருக்கணும். சொல்றான் அவன். இந்த குஷ்டரோகி கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருக்கணும் அவரு? நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டிருக்கணும். இல்லையா? ஏன்னா நிறைய இடத்துல அப்படி கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்? நாம இப்ப என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆனா அவர் அப்படி கேட்கல. ஹல்லேலூயா. ஆனா அவன் அப்படி கேட்டதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதைய நம்ம பின்னாடி அவனுடைய செய்கைகளை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப அவன் என்ன கேட்கிறான், என்ன கான்செப்ட்ல கேட்கிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வேற ஒரு சப்செக்ட்ங்கிறது உங்களுக்கு சொன்னா ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில
சிலுவையில அறையப்பட்டவராய் இருக்கிறார். நல்லா கற்பனையை பண்ணி பார்த்துக்கோங்க. சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் சிந்தனவராய் உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அருகாமையில ஒரு கல்லன். 2 பக்கமும் 2 கல்லர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 கல்லர்கள்ல ஒருத்தன் ஏளனம் பேசுறான் ஆண்டவர. ஒருத்தன் ஆண்டவர்ட்ட கேட்கிறான், "ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேனை நினைத்தருளும்" என்று சொல்லி கேட்கிறான். கேட்கிறானா இல்லையா? இங்க என்ன நடக்குது? அவன் இவர்தான் மேசியா, இவர்தான் நமக்கு நம்முடைய பாவத்தை மாற்ற முடியும். இவர்தான் நம் பாவத்துக்கான பரிகாரி. இவரை அல்லாமல் நாம பரலோகத்துக்கு போவதற்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத அந்த நேரத்துல அந்த கள்ளன் புரிந்து கொள்கிறான். அதனால அவர் இறங்கி வந்து ஆண்டவர் அவருக்கு ஞானத்தெல்லாம் கொடுக்க முடியுமா? அப்படின்னா, இல்ல நேரம் இல்ல. ஆனா ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். அவன் கேட்கிற காரியம் என்ன? ஆண்டவரே நான் இப்ப சாகப் போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனும் அதே நிலைமையில தான் இருக்கிறான். அவனுடைய அ அ உயிரும் போய்க்கிட்டு இருக்கு. ஏதோ சொகுசா அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குல்ல. 2 அந்த இடத்துல அவங்களுடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கிறது. உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிகிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இருந்து தான் கேட்கிறான், நம்ம சாவப் போகிறோம். ஒருவேளை இவரு மனசு வச்சா, ஒருவேளை இவரு நம்ம மேல இரக்கப்பட்டா, நம்ம நேரடியா என்ன பண்ண முடியும்? பரதேசிக்கு போயிட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர்ட்ட அவன் கேட்கிறான், "ஆண்டவரே, அடியேனை நினைத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? "எப்பா, நீ நீ அங்க வந்து நான் நினைக்கணுங்கிறதுக்குலாம் நேரம்லாம் இல்ல. நான் இப்பவே அங்க வந்து நான் ஏன் நினைக்கணும்? நான் இப்பவே உன்ன நினைக்கிறேன். நீ என்கூட பரதேசில இருப்பா. அதெல்லாம் டைம் இல்லப்பா. நான் இப்பவே உன்ன நினைக்கிறேன்பா. இப்பவே நான் சொல்றேன். நான் சொல்றேன். நீ என்கூட பரதேசில இருப்பாய்." அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இந்த காரணத்த தான், இந்த மாதிரி தான் இந்த குஷ்டரோகியும் புரிஞ்சுகிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலைய நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். குஷ்டரோகம் நிறைந்த இந்த மனுஷனுக்கு, ஏதோ குஷ்டரோகம் வந்துச்சு, போயிருச்சுன்னா இல்ல. இது வந்து ஒரு தீராத வியாதி. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளா இப்படி ஒரு வியாதிக்கு மருந்தே இல்ல, அப்படிங்கிற நிலையில தான் இந்த மனுஷன் இருக்கிறான். இது ஒரு தீராத வியாதி. இந்த வியாதி வந்த மனுஷன் சுகமடைவது இல்ல. எப்படியும் செத்து போகிறது தான் உறுதி அப்படிங்கிற நிலையில இருக்கிறவன் தான் இந்த குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன். அதனால இன்னும் வாழ்வது கொஞ்ச காலம் தான். என் உடம்பு முழுவதும் வீணா போச்சு. என்னுடைய சரீரம்லாம் போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. நான் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கப் போறேன். அதனால என்ன நீங்க ரட்சித்துட்டீங்கன்னா, என் மேல இரக்கப்பட்டுட்டீங்கன்னா, என்ன சுகமாக்கிட்டீங்கன்னா, அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன ரட்சித்துட்டீங்கன்னா, எனக்கு ரட்சிப்பு குடுத்துட்டீங்கன்னா, நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல என்னை ஏத்துக்கிட்டீங்கன்னா, என்ன மகனா ஏத்துக்கிட்டீங்கன்னா, மகளா ஏத்துக்கிட்டீங்கன்னா, நான் உங்களுடைய ராஜ்யத்துல நான் வந்துருவேன். இருக்கிற கொஞ்சம் காலத்துல நான் இங்க கொஞ்சம் காலம் தான் இருப்பேன். நான் செத்துட்டேன்னா, நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் வந்துருவேன் ஆண்டவரே. அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அவன் வந்து கேட்கிறான். இத இயேசு கிறிஸ்துவுக்கு புரிஞ்சுக்க முடிகிறது. அவரால புரிந்து கொள்ள முடிகிறது. இவன் என்ன கேட்கிறான்? இவன் என்ன சுத்தம் என்னன்னா, இவன் சுத்தம்ன்னு கேட்கிறது எதுங்கிறதெல்லாம் ஆண்டவர் புரிந்து கொண்டுகிறார். அல்லேலூயா! இப்படி அவன் கேட்ட உடனே ஆண்டவர் புரிந்து கொண்டு, "சரிப்பா, ஓகே. எனக்கு சித்தம் உண்டு. நீ சுத்தமாகு" அப்படின்னு சொல்றார். இவன் கேட்கிற சுத்தம் என்ன என்பதை நாம் பார்க்கணும். இவன் கேட்கிற சுத்தம் பரிசுத்தம். இவன் கேட்கிற சுத்தம் பாவத்திலிருந்து விடுதலை. இவன் கேட்கிற சுத்தம் சாபத்திலிருந்து விடுதலை. நான் இந்த பாவத்துல இருக்கிறேன், சாபத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து உம்முடைய மகனா ஏற்றுக்கொண்டீங்கன்னா, என்னை ரட்சித்துக் கொள்வீர்கள் என்றால், நான் உம்முடைய ராஜ்யத்திலே வந்து விடுவேன். உம்முடைய சமூகத்திலே வந்து விடுவேன். ஆகவே எனக்கு இந்த சரீரம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் நான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன். என் வாழ்க்கை முடியப் போகுது. அவன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிற அந்த கேள்வி இதுதான். எனக்கு சுத்தமாக்குங்க, என்னை சுத்தமாக்குங்க, என்னை என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை பரிசுத்தமாக்குங்க. நான் இன்றைக்கே மரித்தால் நான் நாளைக்கே தேவனிடத்தில் சமூகத்தில் நான் வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே தான் அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், சரிப்பா, ஓகேப்பா, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சுத்தமாக்கினார். அல்லேலூயா. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை கூட நம்ம கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான்.
குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, கமா. பாருங்க பைபிள்ல அங்க இருக்கும் கமா. அப்ப கமாங்கிறதுனா அது ஒரு வார்த்தை. அவன் சுத்தமானான் என்பது அடுத்த வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரே வார்த்தை அல்ல, 2 வார்த்தை. இப்போ நீங்கினதுனாலே அவன் சுத்தமானான் என்று இருந்திருந்தால் அது ஒரே வார்த்தை. நீங்கிற்று அவன் சுத்தமானான் அப்படின்னு இருக்கிறதுனால, இது 2 வார்த்தையாக இங்க பிரிச்சு பார்க்கப்படுகிறது. ஓகே. இப்ப 42ஆம் வசனத்த நம்ம மீண்டும் படிப்போம்னா, இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்ப குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கினுச்சா? அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, நீங்கிச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மையாகவே ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அநேக அற்புதங்கள் இருக்கு. அதுல இந்த அற்புதம் மிக பிரம்மாண்டமான அற்புதம். அத நம்ம சொல்லும்போது, குஷ்டரோகம் சுகமாயிடுச்சு, குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிடுச்சு, அவன் சுத்தமானான். அவ்வளவுதான். இப்படி சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனா, இந்த பிரம்மாண்டத்த நாம விலக்கி சொல்றதில்ல. நம்ம விலக்கி பார்க்கறதில்ல, விலக்கி படிக்கிறதில்ல. இது எப்பேற்பட்ட அற்புதம் என்பத நாம கொஞ்சம் பார்க்கலாமா? அது என்னதாங்கிறத பார்த்துடலாம். பாதி, அதாவது முக்காவாசி அழுகிய நிலையில இருக்கிற ஒரு சரீரத்துல இருக்கிற ஒரு மனுஷன். நம்ம ஊர்ல பார்க்கிற மாரி குஷ்டரோகம் இந்த கைகள்ல கொஞ்சம் மடங்கி இருக்கும். அந்த எலும்பு தெரியும். கால் அப்படி இருக்கும். முகம் கொஞ்சம் ஒரு மாரி மூக்கெல்லாம் சுருங்கி இருக்கும். இப்படி இல்லங்க அந்த குஷ்டரோகியினுடைய சூழ்நிலை. அவனுடைய நிலை என்னன்னா, அவன் நம்ம சரீரத்துல முழுசுமா முக்காவாசி சரீரம் கெட்டுப் போச்சு. அழுகிய நிலையில இருக்குது. சோ இப்படி அழுகிய நிலையில இருக்கிற ஒரு மனிதன ஆண்டவராகிய இயேசு அவன தொடுறாரு. என்ன செய்றாரு? தொடுறாரு. தொட்ட மாத்திரத்துல அவனுக்கு என்ன நடக்குது? அவன் உடம்புல மாற்றம் நடக்குது. அதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். நம்ம ஜனங்க அவர் தொட்டா சுகமாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடாத. கடந்து போகாதபடி நம்ம சொல்லணும். அது என்ன செஞ்சாரு? தொடுறாரு. தொட்ட மாத்திரத்துல அவனுடைய சரீரத்துல அந்த எலும்புகள் எல்லாம், அந்த சதைகள் எல்லாம் மூடுது. எலும்பு தான் தெரியும். அதெல்லாம் மூடுது. சரீரத்துல அழுகிய நிலையில இருக்கிற அந்த சரீரம், அந்த பாடியில அப்படியே எல்லாம் அந்த 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 கிழி, அதாவது என்ன சொல்றது? அந்த நாற்றம் எல்லாம், நாற்றம் எடுத்த அந்த சரீரம் எல்லாம், அந்த தோல் எல்லாம் மூடுதுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்க பாருங்க. சினிமாவுல வேணா அப்படியே சர்ருன்னு காட்டுவான். ஆனா உண்மையாகவே அந்த செகண்ட்ல அவனுடைய சரீரம் மாறுது. அழுகிய நிலையில இருக்கிற சரீரம் எல்லாம் மாறுது. அந்த உடம்புல இருக்கிற அந்த பழைய தோல் எல்லாம் மாறி, புதுசா ஒரு தோல் உருவாகும். புண்கள் எல்லாம் காணாம போகுது. எல்லாம் ஒரு நிமிஷத்துல மாறுது, மாறுது. எல்லா நிமிஷத்துல, அந்த ஒரே நிமிஷத்துல எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குதுன்னா, ஆண்டவர் செய்த அற்புதம். அளவற்ற அற்புதங்க இந்த அற்புதம். நம்ம ஏதோ சாதாரணமா அங்க சுத்தமானார், சுகமாயிடுச்சு, சுகமாயிடுச்சு சொல்லிட்டு போறோம். இது அப்படி இல்ல. அவனுடைய சரீரம் முழுவதுமா மாறிடுச்சு. அவன் மாறி, அவன் அவன் சும்மா தகதகன்னு எம்ஜிஆர் மாதிரி, அஜித் மாரி ஆயிட்டான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி தகதகன்னு ஆயிட்டான். ஹல்லேலூயா! நம்ம சரீரம் முழுவதுமா கெட்டுப் போச்சு. நம்ம இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்சம் காலம் தான். ஆனா இந்த காலத்துல நம்ம இருக்கிறத காட்டிலும் செத்து போகும்போது, நம்ம ஆண்டவர்ட்ட வந்து ஏதோ ஒரு பாவ மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் நம்ம ரட்சித்தார்ன்னா, நம்ம போகும்போதாவது, நம்ம பரலோகத்துக்கு போகும்போதாவது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்கிற நம்பிக்கை தான் அவனுக்கு இருந்துச்சு. அதுக்கு தான் வந்தான். அவன் வந்ததே இதுக்கு தான். அவன் நோய் குணமாகணுங்கிறதுலாம் வரல. ஏன்னா 400 ஆண்டு காலமா இப்படி ஒரு நோய் இருக்குது. அதுக்கு எவனுக்கும் சுகமானது இல்ல. எல்லாருக்கும் வரும். அதெல்லாம் அப்படியே அவன் அந்த வந்த அந்த வியாதி வந்துருச்சுன்னா, வந்தது விதி அப்படின்னு நெனச்சு அவன் சாக வேண்டியதுதான். ஒருத்தரும் இதுல வந்து அற்புதம் பெற்றவர்களா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவன் நெனச்சுக்கிட்டு வந்தான். நம்ம இதுக்கப்புறம் இப்படி ஒரு கொடூரமான வியாதியில வந்து எவன் பிழைக்க போறான்? சாவ போறது உறுதியாயிடுச்சு. அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவங்க அப்பாவோ, தாத்தாவோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்படி மேசியா வருவாரு. அவரால் ரட்சிக்கப்பட்டா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போ முடியுங்கிறத அவன் எப்படியோ தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தான் அன்னைக்கு அவன் கேட்கிறான். வந்து கேட்கிறான். எனக்கு இத வந்து சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அவன் எதிர்பார்த்து வந்த காரியத்த விட கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா! இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த சப்ஜெக்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் தான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கலாம். இதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு மேலயும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! நீங்க நினைப்பதற்கும், வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர் தான் உங்களுடைய, என்னுடைய ஆண்டவர். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர், அவர் எண்ணங்களை புரிந்து வைத்துக் கொண்டு இன்னும் அதிகமா செய்வார். அல்லேலூயா! உங்க எண்ணங்கள் என்ன என்பத தான் நம்ம சொல்லணும். நம்ம 1 கேட்டா அவர் 10 குடுப்பார். இவன் கேட்டது ரட்சிப்பு தான். இவன் கேட்டது
பரலோக ராஜ்யத்துல இடம் தான். ஆனா அவர் சொன்னாரு, இன்னும் பூலோகத்துல உனக்கு நிறைய வேலை இருக்குதுடா. நீ இத செய். உனக்கு என்ன வேணும்? சரீரம் கெட்டு போச்சா? கவலைப்படாத. நான் புது சரீரத்த நான் குடுக்குறேன்னு சொல்லி, புது சரீரத்தை கொடுத்தார். ஹalleluya! அவனுக்கு ரட்சிப்பையும் கொடுத்தார். ஆமென். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் ஆண்டவருக்காக உழைச்சான். ஹalleluya! எப்படிங்க அவனுக்கு சுகமாச்சு? அவனுக்கு அவன் சரீரத்துல எல்லாம் எப்படி முழுசா ஆச்சு? எப்படி முழுசா மாறிடுச்சு? அவனுக்கு சரீரம்லாம் எப்படி வந்துச்சுன்னு தானே நீங்க கேட்கிறீங்க? அப்படி கூட ஒரு கேள்வி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு 44ஆம் வசனத்துல, "நீ போய் உன்னை ஆசாரியன் இடத்துல போய் காண்பின்னு" சொல்றார். எப்படி தைரியமா சொல்ல முடியுமா? அவன் சரீரம் கெட்டு போயே இருந்துச்சுன்னா, அவன் சரீரம் இன்னும் சுகமாகாமயே இருந்துச்சுன்னா, அவன் ஆசாரியன்ட்ட போய் சொல்ல முடியுமா? ஆசாரியன்ட்ட போய் தைரியமா சொல்றாரு. கட்டளையா சொல்றாரு. "நீ போ. இத போய் ஒருத்தன்கிட்ட நீ போய் ஆசாரியன்கிட்ட போய் காண்பின்னு" சொல்றாரு. காரணம் என்ன? அவன் சரீரம் முழுவதுமாய் சுகமாய் விட்டான். ஹalleluya! பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயுடைய கட்டளைகள் இருக்கு. லேவியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க 10 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி வந்தவன் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் கடைபிடிக்கணும் என்பது சட்டங்கள் இருக்கிறது. அப்போ அவன் குஷ்டரோகம் நீங்கிடுச்சு அப்படின்னாலும், அவன் ஆசாரியன்கிட்ட போய் காட்டணும். அவனுடைய சரீரத்த காட்டணும். அதன் பிறகு தான் வரணும். சோ அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் காண்பின்னு சொல்றாரு. இப்போ இப்போ நீ போய் சும்மா மறுபடியும் மணி அடிச்சுக்கிட்டு போக வேண்டாம். நான் தான் தீட்டு உள்ளவன் வருகிறேன், வருகிறேன் எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ நல்லா சுகமாயிட்ட. நீ உன்ன போய் காண்பி. உன் உடம்ப காட்டு. நீ ஆசாரியத்துல போய் காட்டு. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். எந்த அதிகாரத்துல அனுப்புகிறார்ன்னா, 42ஆம் வசனத்த நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். அவர் இப்படி சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அப்படின்னு வேதம் சொல்கிறது. இப்படி அவன் சொன்ன உடனே 43ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 43ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. 43ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு சுகமாயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இத ஒருத்தகிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. ஹalleluya! என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா, நம்ம என்ன செய்யணும்? அத போய் நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு காலகட்டத்துல என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, அத வீடியோ எடுத்து, அத Instagramல, Facebookல, அ YouTubeல நம்ம எல்லா இடத்துலயும் படுத்தினா தான், ஓ! இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாராங்கிறது நமக்கு இப்பலாம் அப்படிதான் வருது இல்லையா? சோ அற்புதங்களை நம்ம என்ன பண்றோம்? வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் செஞ்சுட்டு, இத நீ போய் ஒருத்தர்கிட்டயும் சொல்லாதங்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம் உங்களுக்கு புரியுதா? ஏன் அற்புதம் செஞ்சுட்டு ஏன் அத யாரும் சொல்லக்கூடாதுன்னாரு? யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா என்னைக்காச்சும்? காரணம் ரொம்ப சிம்பிள் தாங்க. என்ன காரணம்னா, இந்த மனுஷன் எப்பயுமே ஒண்ணு செய்யின்னா செய்ய மாட்டான். செய்யாதன்னா செய்வான். இத அவர் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல்ல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆதாம உண்டாக்கும்போது, இத செய்யாதேன்னு சொன்னார். அல்லேலூயா! இத செய்யாதேன்னு சொல்லும்போது, மனுஷன் அததான் செஞ்சான். எத செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரோ, அத செய்கிறவனாக இருக்கிறான். இது அவர் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறதுனால, இப்ப சொல்றாரு. இப்ப இவன் என்ன சொல்றான்? இப்போ இவன்கிட்ட போயி, "நீ இத யார்ட்டயும் சொல்லாதன்னா" என்ன செய்வான்? இவன் போய் ஊரெல்லாம் சொல்லுவாங்கிறத அவர் ஞானமாய் புரிந்து வைத்திருக்கிறதுனால தான் அவர் சொன்னார். "நீ யார்ட்டயும் சொல்லாதன்னார்." ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? யாருக்கிட்டயும் சொல்லாதங்கிறதுனால இவன் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா! பின்னாடி வசனத்துல நம்ம பார்க்கலாம் அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத. அவன்கிட்ட போயி, "இத நீ போய் ஊரெல்லாம் போய் சொல்லிடு" அப்படின்னு சொல்லியிருந்தா, அவன் நேரா வீட்ல போனவுனே, நல்லா "அப்பா சந்தோஷம்டா சாமின்னு" சொல்லி வீட்ல போய் நல்லா ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு, படுத்து தூங்கியிருப்பான். ஃபேன போட்டு நல்லான்னு தூங்கியிருப்பான். ஆனா ஆண்டவர் சொன்னதுனால அவன் என்ன பண்ணல, அவன் வீட்டுக்கே போகல. அவன் நேரா எங்க போய்ட்டான் தெரியுமா? 45ஆம் வசனத்த வாசிக்கலாமா? அவன் புறப்பட்டு போய், சங்கதி எல்லாம் விளங்கும்படி பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். அல்லேலூயா! எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யார்ட்டயும் சொல்லாததுனால அவன் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் என்ன தெரியுமா செஞ்சுட்டான்? ஊருக்கு அப்பால போயிட்டான். அதாவது ஊர்ல போய் எல்லாத்துக்கிட்டயும் சொல்றான். எப்படி சொல்றான் அப்டின்னா, ஒருத்தரா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறான். "இது பாரு, நேத்து வரைக்கும் நான் தான் குஷ்டரோகியா இருந்தேன் தெரியுதா? என்ன தெரியுதா? இங்க வா" அப்டின்னு கேட்கிறான். அவங்க, "எப்பா நீ என்ன சொல்றது ஒண்ணும் புரியலையேப்பா. இங்க வா உட்காரு." உட்காரு. நான் தான் எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு பாத்தியா? அப்படிங்கிறான்.
புரியலன்னா கூட உட்கார வச்சு, புரிய வச்சு, இதுதான் தேவன், இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம், இதுதான் இப்படிதான் இந்த ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது எல்லாத்தையும் விலாவாரியா, கிளியரா அவன் சொல்றான். அததான் அந்த வேத வசனம் சொல்லுது. இந்த வேத வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. ஓகே 43ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவனை நோக்கி, "நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு." 44ஆம் வசனம். "ஆயினும் நீ போய்" நல்லா புரிஞ்சுக்கோங்க. "ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமாகறது நிமித்தம் மோசே கட்டளையிடுகிறவைகளை அவர்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவருக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி, உடனே அவனை அனுப்பிவிட்டார்." நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க யார்ட்டயும் சொல்லாதன்னு சொன்னாரு. இங்க ஆசாரியன்கிட்ட போய் காட்டுங்கிறத கண்டிப்பா சொல்லி அனுப்புறாரு. காரணம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. யூதர்கள் அப்படிங்கிறவங்க தான் ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் தான் யூதர்கள். இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ மேசியா தான், இரட்சகர் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள். இன்னை வரைக்கும் அவங்க ஏத்துக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இத போய் நீ அவங்ககிட்ட காண்பின்னு சொல்றாரு. இவன் மூலமாக அவர்ட்ட சொல்றாரு. நீங்க நினைக்கிறது மாதிரி யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பெற்ற பிள்ளை இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட, மல்கியா தீர்க்கதரிசினால சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்ட அந்த வார்த்தையாகிய மகனாகிய மேசியாவாகிய நான் தான் இயேசு கிறிஸ்து. நான் தான் தேவன். நான் தான் இரட்சகர். நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீ போய் அந்த யூதர்களா இருக்க ஆசாரியனுக்கு காண்பிக்கணுங்கிறதுக்கு தான் இவர் போய் அங்க ஆசாரியர்ட்ட காண்பிக்கும்படி சொல்றார். புரியுதுங்களா? இப்ப நீ போய் அவன்ட்ட காட்டினீன்னா, அவன் கேட்பான், "டேய் நேத்து வரைக்கும் நீ வந்து குஷ்டரோகியா இருந்தியே. இப்ப எப்புட்றா சுகமாயி வந்திருக்கிற? என்ன நடந்தது?" ஏன்னா, இது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளா இப்படி ஒரு வியாதிக்கு சுகமே ஆனதே இல்லையே. எவனும் இந்த மாரி வந்து சாட்சியா நின்னது இல்லையே. நீ உனக்கு எப்படி சுகமாச்சுன்னு கேட்பான். அப்படி கேட்கும்போது, நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? "ஐயா, நான் உடம்பு முழுவதுமாய் வியாதியில இருந்தேன். குஷ்டரோகம் நிறைந்தவனா இருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். நான் போனேன். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டேன். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன். எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி அவர்ட்ட வேண்டிக்கிட்டேன். அவர் எனக்கு சித்தம் உண்டு. நீர் சுத்தமாகு என்று சொல்லி என் மனதுருகி என் மேல கைய வச்சாரு. என்னுடைய சரீரம் எல்லாம் மாறிடுச்சு. நான் பழையவைகளை எல்லாம் மறைஞ்சு போச்சு. நான் ஒரு புதிய தேகம் உள்ளவனாய் நான் இன்னைக்கு நிக்கிறேன் ஐயா. இதுக்கு காரணம் வருவேன் என்று சொன்ன மேசியா வந்திருக்கிறாரு. அவர்தான் என்னை தொட்டாரு. எனக்கு சுகம் உண்டாச்சு என்று நீ போய் சொல்லுன்னு சொல்லிதான் அவங்கிட்ட சொல்லி அனுப்புறார். அவனுக்கு ஒண்ணு புரியும். இப்ப என்ன புரியும்? என்னடா இப்படிப்பட்ட வியாதிக்கு சுகமே ஆகாதே! இப்படிப்பட்ட வியாதிக்கு மருந்தே இல்லையே! சுகமானவங்களே இல்லையே! இன்னைக்கு இவன் சுகமாயிருக்கிறான்னா, அப்ப வருவேன் என்று சொன்ன மேசியா வந்திருக்கிறாரோ! இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியாவா இருப்பாரோ என்கின்ற எண்ணம் அவனுக்கு வரணும். ஆகவே தான் நீ போய் அவங்கிட்ட சொல்லுன்னு சொல்றார். புரியுதுங்களா? ஏன் ஏன் வந்து ஆசாரியனுக்கு உன்னை போய் காண்பின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? மேசியாவாகிய நான் கிறிஸ்து என்கின்ற பேருல இயேசு என்கின்ற பேருல இரட்சகராக நான் வந்திருக்கிறேன் என்பத புரியணும் அவனுக்கு. யூதர்களுக்கு புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த குஷ்டரோகியை அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா! நீ ஆசாரியனுக்கு போய் காண்பி. அவங்க சொன்னபடி சாட்சியா நீ போய் காண்பி. இதுவரைக்கும் மோசே சொன்ன பிரகாரம் காணிக்கை செலுத்தணும். நீ நேரடியா உன்ன போய் காண்பி. நான் தான் வந்திருக்கிறேன். என் சரீரம் முழுதுமா கெட்டு போயிருந்தது பத்தியா? நான் சாட்சியா நிக்கிறேன் என்று சாட்சியாக உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சியாக அவனை நிறுத்தினார். தன்னை சாட்சியாய் ஒருத்தன் காட்டுறான் அப்படின்னா வருவேன் என்று சொன்ன மேசியா வந்திருக்கிறார் என்பது அர்த்தம். ஆகவேதான் நீ போய் சொல்லுன்னு சொல்லி, நார்மலா போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. அவனை கண்டிப்பா சொல்றாரு. நீ போய் இத என்ன சொல்லு? கண்டிப்பா சொல்லி அனுப்புறார். அப்போ யூதர்களுக்கு புரிந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அற்புதத்தையும் அவர் அங்கே செய்கிறார். அல்லேலூயா! ஆனால் அவன் ஆசாரியனிடத்துல போனானா அப்படின்னு வேதவசனம் சொல்லல. ஏன் சொல்லலன்னா, நம்ம ஆளுங்க எது சொல்றாமோ அத செய்ய மாட்டாங்கங்க இல்லையா? எத செய்யக்கூடாதுங்களோ அததான் செய்வாங்க இல்லையா? அதனால இவன் போய் சொல்லியிருக்க மாட்டான். இவன் இவன் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா நடந்தது என்ன தெரியுமா? 45ஆம் வசனத்த நம்ம வாசிக்கும்போது தெரியுது.
அவன் நேரடியா போயிட்டான், ஃபீல்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா! இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு எத்தனை ஆண்டுகளா நம்ம இருக்கிறோம். ஆனா, ஆத்தும பாரம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? நம்முடைய சாட்சியாவது நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோமா? சர்ச்சில சாட்சி சொல்லுங்கன்னா யாருமே சொல்றதில்ல. நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதே சாட்சி தான். ஆனா சாட்சி சொல்றதுக்கு முன் வர்றதில்ல. ஆனா இவன் பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டான். அதுதான் அவன ரட்சிப்பு. அவன் ஆண்டவருடைய ரட்சிப்பு தான் கேட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே, அவன் வீட்டுக்கு போயிடல. அவன் வேற வேலை பார்க்க போகல. அவன் நேரா ஆண்டவரை பிரசித்தம் பண்ண அவன் தொடங்கிட்டான். அவன் பிரசித்தம் பண்ணி முடிச்சுட்டான்னு போடல. தொடங்கினான் என்றுதான் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா! இந்த வசனத்த கொஞ்சம் நிறுத்தி, இந்த வசனத்தையும் கொஞ்சம் நிறுத்தி நம்ம வாசிக்கலாமா? அவன் வேத வசனம் என்ன சொல்றது பார்க்கலாம். அவனோ புறப்பட்டு போய், இந்த சந்ததி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். அல்லேலூயா! இங்க என்ன சொல்லப்படுகிறது? பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். சொன்னான் என்பதற்கும், விளங்கும்படி சொன்னான் என்பதற்கும் 2க்கும் வேறு வேறு அர்த்தங்கள் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப சொன்னா அப்படின்னா, நார்மலா போய் ஒருத்தர்கிட்ட பேசுறது தான் சொல்றது. எனக்கு நடந்தது இப்படி அப்படின்னு சொல்லணும். ஆனா இவன் அத நார்மலா சொல்லல. கூப்பிடுறான். அவனுக்கு நடந்தது அற்புதத்த அவன் சொல்றான். "இங்க வாங்க இதுதான் நடந்தது. எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது. பாருங்க. நான் தான் என்னுடைய சரீரத்த பாருங்க. எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு." அப்படின்னு அவன் என்ன பண்றான்? அவன் விளங்கும்படி சொல்றான். சாதாரணமா சொல்லல. அவன் விளங்கும்படி சொல்றான். விலங்குன்னா என்ன? வா இங்க உட்காரு. அவன் சொல்றான், "எப்பா எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. இங்க வா, அங்க உட்காரு. இதுதான் எனக்கு நடந்தது. இப்படிதான். இயேசு தான் உண்மையான தெய்வம். அவர் தான் உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறார். அவர் இல்லாம நீ பரலோகத்துக்குலாம் போக முடியாது. புரியுதா? நான் தான். இங்க பாரு என்ன சாட்சியா பார்த்துக்கோ. நேத்து வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்? என்ன பார்த்தல்ல. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய இந்த இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? இயேசு கிறிஸ்து தான் காரணம்." இப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு ஆளா உட்கார வச்சு எல்லாத்துக்கும் அவன் பேசுறான். விளங்கும்படி பேசுறான். சும்மா பேசல. விளங்கும்படி வேத வசனம் அதான் சொல்கிறது. விளங்கும்படி பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். அல்லேலூயா! அப்போ அவன் விளங்கும்படி எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறான். புரிய வைக்கிறதுனால இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டான். இவன் பாட்டுக்கு ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் யார்றா அந்த இயேசு? அவரு எங்க இருக்கிறாரு? நானும் பார்க்கணும். என் வேதனை தீங்கணும். என் வியாதி மாறணும். என் பாவ வாழ்க்கையில இருந்து நான் மாறணும். நான் இன்னைக்கே செத்து போயிட்டேன்னா, நாளைக்கு நான் பரலோகத்துக்கு நான் போகணும். ஆகவே அந்த இயேசு யாருங்கிறதுல இப்ப எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேலைய அவன் செஞ்சான். சும்மா சாதாரண இல்ல. ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் எனக்கு சுகம் குடுத்துட்டாருங்க. நான் ஓகேங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வீட்ல உட்காரல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் உட்கார்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சுகம் குடுத்துட்டாரு, எனக்கு வீடு குடுத்துட்டாரு, வாசல் குடுத்துட்டாரு, 4 கார் குடுத்துட்டாரு. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷம் போதும். இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இன்னும் உங்கள் அருகாமையில, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல, உங்க சபைக்கு பக்கத்துல ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லும்போது, அவர்களும் ஆண்டவரிடத்திலே வருவார்கள். உங்க சபை 30 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம். இன்னும் அப்படிதான் இருக்குது அப்படின்னா, நீங்க இந்த குஷ்டரோகியை போல எந்திரிச்சு போகல. இன்னும் சபைய இன்னும் ஆத்துமாக்கள சந்திக்கல. அவன் போய் சந்திக்கிறான். இவன் போய் பேசுறான். ஆண்டவரை பேச, பேச, பேச இந்த இயேசுவின் இடத்துல எல்லாம் நெருக்குறாங்க. இயேசுவ தேடுறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இயேசு எஸ்கேப். ஆண்டவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இவங்க தொல்ல தாங்க முடியல. என்னடா இவ்ளோ பேர் வரானுங்களே! எப்படி சமாளிக்கிறது? அவரும் மனித சரீரத்தில தான் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தார். ஆகவே அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. எப்பா போதும்டா ஆள விடுறாங்கிற அளவுக்கு அவரு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படி பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். அதனால் அவர் அதனால் இயேசு வெளியரங்கமாய் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். அல்லேலூயா! நல்லா புரியுதுங்களா?
இவன் செய்த செயல்கள், இவன் ஆண்டவரை பத்தி சொல்லி 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 ஒவ்வொரு ஆளுகிட்ட சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ஆசை வருது. இந்த இயேசு யாரு? அவரை நம்ம பார்க்கணும். எனக்கு இப்படிப்பட்ட வேதனையில இருக்கிறேன். நான் இந்த துன்பத்துல இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன். என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு, என்னுடைய பாவத்தை நீக்குவதற்கு, என்னுடைய கஷ்டத்தை மாத்துறதுக்கு இந்த இயேசுவால தான் கூடுங்கின்ற நம்பிக்கையில எல்லாரும் தேட ஆரம்பிச்சுடுறாங்க. இவன் சொல்ற வேலையினால, இவன் செய்கிற காரியத்தினால, இவன் ஆண்டவர பத்தி சொல்றான். இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல, நம்மளுடைய சபையில நாம இருக்கிறோம். இன்னும் நம்ம சபை அப்படியே தான் இருக்கு அப்படின்னா, நாம இன்னும் புறப்பட்டு போகல. ரட்சிப்பின் அனுபவத்த நம்ம சொல்லல. ஆண்டவர் கொடுத்த சாட்சிய நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதுக்கே நம்ம தயங்குறோம். காரணம், நம்ம நல்லா இருந்தா போதும். நம்ம பரலோகத்துக்கு போனா போதும். இந்த ஒரு கான்செப்ட்ல வாழ்றதுனால தான் சபைகள் வளருவதே இல்லை. சபை வளராததுக்கு காரணம் என்ன? மேய்ப்பர் மாத்திரம் தான் காரணம் இல்ல. சபையிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தனக்கு செய்த நன்மையை ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு அறிவித்தாலே போதும். அது ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அது ஆயத்தமாக இருக்கும். அல்லேலூயா! இவன் செஞ்ச காரியம் அப்படிதான் இருந்தது. அதனால தான் இயேசுவ ஆண்டவரே ஊருக்குள்ள வர முடியாதபடி திகைத்து போகிறார். நம்ம போனா ஒரே தொந்தரவுகளா இருக்கும், பிரச்சனையா இருக்குங்கிறதுனால அவர் வரல. ஆனா அடுத்து வசனம் கடைசியா சொல்லுது, எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். எல்லா திசையிலிருந்தும் ஜனங்கள் அவரிடத்துக்கு வந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒத்த ஆளு, இந்த ரட்சிக்கப்பட்ட குஷ்டரோகி செஞ்ச ஊழியத்து நிமித்தம், ஆ எல்லா பக்கத்துல இருந்தும் ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, காரணம் என்ன தெரியுமா? அவன் எழும்ப ஆரம்பிச்சுட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இதுவரைக்கும் எத்தனை முறை நம்ம சுவிசேஷத்துக்காக வெளிய போயிருக்கிறோம். எத்தனை முறை மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். நம்ம நண்பர்கள் கிட்ட, நம்ம உறவினர்கள்ட்ட அவங்களே ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்போம். இன்னும் காலம் இருக்குது சகோதரனே, சகோதரியே. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்த சொல்லுங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்த சொல்லுங்க. எப்படியாவது ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவருடைய சமூகத்துல சேர்க்கிறது தான் இந்த குஷ்டரோகியினுடைய பாடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவன் குஷ்டரோகத்துல இருந்தான். அவன் தனக்கு தேவையா கேட்கல. ஆனா ரட்சிப்பை கேட்டான். அப்பேற்பட்ட ரட்சிப்போட கூட பிளஸ் இன்னொரு கூட கொடுக்கப்படும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. ரட்சிப்பும் கொடுத்தாரு. அவனுடைய சரீரத்தையும் மாத்தினாரு. ஆகவே அவன் எழுந்திருந்து புறப்பட்டு போய் அவன் ஆண்டவருடைய சாட்சியாக அவன் நிற்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி நிற்போமா? அல்லேலூயா! இந்த இன்னொரு வசனத்த நான் வாசிக்கலாம்னு இருக்கிறேன். அப்படியே நீங்க மத்தேயு 28ஆம் அதிகாரத்த கடைசி வசனத்த பார்க்கலாம். ஆகையால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறி செல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார். ஆகவே நாம புறப்படுவோம். இந்த குஷ்டரோகியினுடைய பாடத்துல அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். தேவனுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹalleluya! இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்கள் வேதத்தை இன்னும் புரிந்து கொள்ளணும், இன்னும் அறிந்து கொள்ளணும் இருக்கிற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. முதலாவது பாகத்தையும் பார்த்துட்டு, 2வது பாகத்தையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் வேறு ஒரு சப்ஜெக்ட்ல நாம நிச்சயமாக சந்திப்போம். ஆதரவு தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க் யூ வாட்சிங்.